ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் இன்றைக்கி வந்த எபிசோடில் கிரேஸக்கா வின் பண்ண ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெத்தலை பூண்டு சாதம். இது ரொம்ப ஹெல்தி, செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொடிச்சுக்கலாம். 12 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், 10 வெத்தலை, இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு சாதம் எடுத்தோன்னா அட்லீஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூனாவது எண்ணெய் சேருங்க. அப்போ தான் ரைஸ் வந்துட்டு நமக்கு ட்ரையாக இல்லாமல் இருக்கும். இப்போது கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற இந்த பூண்டை இதில் சேர்த்து நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உப்பை இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ அது நல்லா இதை வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர்றவளுக்கு வதக்குங்க. முன்னை விட நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ கடைசியாக நறுக்கி வச்சுருக்கிற வெத்தலையை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக நல்லா இறங்கி வரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வெந்திருக்கணும், அதே சமயத்தில் உதிரி உதிரியாகவும் இருக்கணும். அப்போ தான் கிளறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சிருக்கிற ரைஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மிளகு, சீரகம், வெந்தயம், இதை வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கலந்து விடுங்க. இதை லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கலாம். இப்படி சேர்க்கும்போது இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ட்ரை ஆகாமலும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சர்வ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.